ஆனா அவருக்கு ஒரு பதவி குடுக்கும் பொழுது, அதை அவரால தக்க வைத்துக் கொள்ள முடியல. ஒரு ஜோசியராலே வந்து அவரோட பதவிய பாதுகாத்துக்க முடியலையே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஜாதகத்த பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயத்த முன்கூட்டி அறியலாம். ஆனா அதுல வந்து வராம அந்த விஷயம் நிகழாமல் தடுக்க முடியுமா? கண்டிப்பா தடுக்க முடியுமே. என்னன்னா, அவருக்கு இது ஆக்சுவலா நடக்கலங்கிறது சொல்றதுங்கிறது முற்றிலும் தப்பு. ஆன்மீக ரீதியா பார்க்கிறம்போது, ஆன்மீக ரீதியா இப்ப நானே இருக்கேன். ஒருத்தருக்கு நல்லது மட்டும் தான் நம்மளால சொல்ல முடியும். அவர் எப்படி ஒரு விஷயத்த விஜய் முதலமைச்சர் அவருக்கு கணிச்சு சொன்னாரோ, நான் ஒரு டைரக்ட்டா சொல்லிருக்காரு. நம்ம டைரக்ட்டா, இன்டைரக்ட்டா என்ன பண்றோம்னா, நம்ம கணிச்சத இவருக்கு சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம வருஷத்த கணிச்சுட்டோம். இவங்க தான் வரப்போறோங்கிறத நம்ம கணிச்சே சொல்லிட்டோம். அவர் டைரக்ட்டா போயிட்டு இத ஒரு ஜாதகம் பார்த்து, அவரோட ஜாதகத்த பார்த்து சொல்லிருக்காரு. இப்போ நம்ம ஒரு விஷயம் நம்ம சொல்ல தான் நம்மளுக்கு முடியுமே தவிர, என் ஜாதகத்தை நான் கணிக்கணும் அப்படின்னு, என் ராசி இருந்தால் தான் ஒருத்தருக்கு ஒரு நல்லது பண்ண முடியும். என்னோட கட்டம் ஒழுங்காக இருந்தால் தான் ஒருத்தருக்கு நல்லது சொல்ல முடியும்லாம் இல்லை.